தேனி மாவட்டம் கம்பம் அருகே புதுக்குளம் கிராமத்தில் 3ஆம் ஆண்டு ஒலிபெருக்கி இசைப்போட்டி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது ஒலிபெருக்கியின் திறன்களை வெளிப்படுத்தினர். தடை செய்யப்பட்ட கூம்பு வடிவ குழாய் மைக் செட்டுகளை பாதுகாக்கும் விதமாகவும் பாரம்பரிய மைக் செட்டுகளை அழியவிடாமல் காக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ ஆடி மாதத்தில் ஊராமே நாங்கள் இந்த மாதிரி இசை போட்டி விழா நடந்து வருகிறது. இது தமிழக அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறோம். ஏனென்றால் கூம்புடைய குழாய் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தனிநபர் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டது. இப்போ அந்த கேஸ் போட்டவரை உயிரோடு இல்லை. ஆனால் 20 வருஷமாக அந்த கூம்புடைய குழாய் பயன்படுத்தவே முடியல. இதை தமிழக அரசு எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு அரசியல் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எல்லாமே கூம்புடைய பயன்படுத்தணும். ஏன்னா நாங்கள் பல லட்சம் ரூபாய்க்கு குழா வாங்கி வீட்டுக்குள்ள முடக்கி போட்டிருக்கோம். இதை நாங்கள் வெளியே கொண்டு வரணும். இப்போ பாக்ஸ் வச்சா நிறைய பேருக்கு இப்போ பாதிக்குது. தரையில பாக்ஸ் வைக்கிறதுனால எங்களுக்கு மீண்டும் கூம்புடைய குழாயை பயன்படுத்தணும். இது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். 2வது கோரிக்கை எங்களோட மைக் செட்டு உரிமையாளரோ இல்லை ஆபரேட்டரோ ஏதோ ஒரு விபத்தில் எங்களுக்கு காப்பீடு திட்டம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நாங்கள் அதே போல இப்பொழுது இது 3ஆம் ஆண்டு ஆடி மாசத்துல இப்போ நடந்துக்கிருக்கு. இதில் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் 3 மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் மைக் செட்டுக்காரங்க இதை ஒரு சிறு விழா மாரி இசை போட்டி திருவிழா மாரி வச்சு 2 நாளைக்கு கொண்டாடிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒதுக்குப்புறத்தில் வச்சு காம்படிஷன் மாரி ஒரு போட்டி கிடையாது. இது எங்களுக்கு ஒரு திருவிழா மாரி. மாவட்டம் போடி நாயக்கனூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன். 3 வருஷமாக மைக் செட்டு பொருளாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அழிந்து வரும் குழாய், கூம்பு வடிவ குழாயில மறுபடியும் நம்ம எந்த ஒரு விழா போனாலும் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு இசை போட்டி திருவிழாவை இந்த கம்பத்தில் நல்லா அமைஞ்சிருக்கு. ஏரியாவும் நல்ல ஏரியாவாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இது ஒரு ஜல்லிக்கட்டு, முட்டுக்கடா, சண்டை சேவல் மாதிரி இது பாதுகாக்கின்ற வகையில் இது விழாவாக நாங்கள் ஒரு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வருஷம் 3ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை போட்டியாளர் கலந்துருக்காங்க? இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 3 மாவட்டங்கள் கலந்து, திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டம் 3 மாவட்டத்தில் உள்ள தென் மாவட்டங்களில் இருக்க மைக் செட்டுக்காரங்க பூரா கலந்துக்கிறாங்க. சிறப்பாக நடந்துட்டு போட்டி விழாவில் ஒரு 2 குழா ஒரு சோடி கட்டுவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி 2 குழா, இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி 2 குழா கட்டுவாங்க. இந்த குழா கட்டி நடுவர் எந்த பாட்டு தெளிவாக வருதோ அந்த பாட்டுக்கு தான் பாயிண்ட் கொடுப்பாரு, பாயிண்ட் சொல்லுவார். அதை அடிப்படையில் வச்சு தான் நம்ம ஆப்போசிட் அவங்களுக்கு நாங்கள் இசை போட்டி விழாவில் இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த இசை போட்டி விழாவில் இப்போ காவல்துறையில் காவல்துறையும் சரி கவர்மெண்ட்டும் சரி இசை போட்டி குழாய்க்கு சரியான ஒரு அனுமதி தர மாட்டாங்க, ரொம்ப முடக்கடி பண்ணுறாங்க. இந்த இசை போட்டி பெருமிஷன் கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பொது மேடையாக இருந்தாலும் சரி, மீட்டிங்காக இருந்தாலும் சரி, குழாய்க்கு அனுமதி தர மாட்டாங்க. இது முழுக்க கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த கூம்புடைய குழாய்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது இல்லாமல் மற்ற நல வாரியங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் எவ்வளோ சலுகை செய்கிறாங்க. இப்போ தென்னை மரம் ஏறவங்கள இருந்து எல்லா பேருக்கும் கவர்மெண்ட்லேருந்து சலுகை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் கரண்ட்டுக்குள்ளேயும் மரத்தில் கம்பத்தில் ஏறி குழா கட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபடுறாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகையிலும் எங்களுக்கும் கவர்மெண்ட்லேருந்து சில சலுகைகளை செய்யணும்னு இந்த வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.